அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு சுப கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் தரும் பலன்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். சுப கிரகங்கள் அப்படிங்கிறது வளர்பிறை சந்திரன், குரு, புதன், சுக்கிரன் இந்த 4 கேட்டகரியுமே சுப கிரகங்கள்னு சொல்லுவோம். அசுப கிரகங்கள் அப்படிங்கிறது செவ்வாய், சனி, சூரியன், ராகு, கேது. இது அசுப கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஜாதகத்துல சுப கிரகங்கள் வலுவாக இருந்து சுப கிரகங்கள் கேந்திர திரிகோணங்களில் இருந்து அந்த கிரகத்தின் தசாபுத்தி நடக்கும் பொழுது ஜாதகருக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். குறிப்பாக அந்த சுப கிரகங்கள் அதிகமான பரல் உள்ள வீட்டில் இருக்கும் பொழுது மிக அற்புதமான பலன்கள் அந்த காலகட்டத்தில் வரும். மாறாக சுப கிரகங்கள் அசுப கிரக சேர்க்கை பெற்று அசுப கிரக பார்வையுடன் இருந்தால் அந்த தசாபுத்தி காலகட்டங்களில் ஜாதகருக்கு நன்மையான பலன்களை தராது. அப்போ ஒரு தசாபுத்தி நன்மையை தருதா அல்லது தீமையை தருதா அப்படிங்கிறது அந்த கிரகம் சுப கிரகமா, என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்கு, என்ன கிரகம் அதோட சேர்ந்துருக்கு, இத்தனை விஷயங்களையும் நம்ம சீர்தூக்கி தான் பார்க்க வேண்டும். அப்போ ஒரு மனிதனுக்கு நடக்கின்ற தசாபுத்திகள் நன்மையை தரும்னா அது சுபகிரக சேர்க்கை, சுபகிரக பார்வை, சுபகிரக தொடர்பு ஏதாவது ஒரு வகையில் இருக்க வேண்டும். அந்த கிரகம் அதிகமான பரல் உள்ள வீட்டில் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமா அந்த கிரகத்தின் தசாபுத்தி நன்மையை தரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் வேணாம். மாறாக ஒரு சுப கிரகம் அசுப கிரக வீட்டிலிருந்து தசாபுத்தி நடத்தும் பொழுது அதோடைய சுப பலன்கள் குறையும். அதே ஆங்கில பார்க்கும் பொழுது ஒரு அசுப கிரகம் சுப கிரகத்தின் வீட்டில் இருக்கும் பொழுது தன்னுடைய தசாபுத்தி காலகட்டத்தில் தீமையோட பலன்கள் குறையும். அப்போ ஒரு நன்மையை தரக்கூடிய கிரகம் சுப கிரகத்தோட சேர்ந்திருந்தா சுப பலனும், அசுப கிரகத்தோட சேர்ந்திருந்தா நன்மையின் சதவீதம் குறையும். அதே சமயத்துல ஒரு அசுப கிரகம் அசுப கிரகத்தோடு சேர்ந்திருந்தா தீமையான பலனும், அசுப கிரகம் சுப கிரகத்தோடு சேர்ந்திருந்தா தன்னுடைய கெடுபலனையும் குறைத்துக் கொள்ளும். இதுதான் ஒரு ஜாதகத்துல சுப கிரகங்களும் அசுப கிரகங்களும் என்ன பலன்களை தரும் அப்படிங்கிறது நாம தெரிஞ்சுக்கிறது. இவை முழுக்க முழுக்க அடிப்படையான விஷயம்தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா இதுல ஏகப்பட்ட மாற்றங்கள் இருக்கு. ஒரு கிரகம் நன்மையை தர்றதும் தீமையை தர்றதும் இந்த மாதிரி பல ஆங்கில பார்த்தா ஒவ்வொரு விதிக்கும் நமக்கு பல எடுத்துக்காட்டுகள் நமக்கு கிடைக்கும். இப்போ இதே சமயத்துல கிரகங்கள் வாங்குற சாரம்னு ஒன்று இருக்கு. அந்த கிரகங்கள் வாங்கிய சாரம் யோகாதிபதியுடைய சாரமா, அவயோகியுடைய சாரமா, இதை பொறுத்தும் அத பலன்கள் மாறும் அப்படிங்கிறத நாம் மறந்துடக்கூடாது. இவை முழுக்க முழுக்க அடிப்படையான விஷயங்கள், பொதுவான விஷயங்கள். உங்க ஜாதகத்தை ஆய்வு செய்து எந்த கிரகம் வலுவா இருக்கு, எந்த கிரகம் அதிக பலன் உள்ள வீட்டில் இருக்கு, அது சுப கிரகமா அசுப கிரகமா, உங்களுக்கு எத்தகைய பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது அவங்கவுங்க சொந்த ஜாதகத்தை பார்த்து அதுக்கு தக்கபடி தங்களை டியூன் பண்ணிக்கிட்டா நிச்சயமா ஜெயிச்சிடலாம். நன்றி நேயர்களை. மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால். நன்றி, வணக்கம்.